Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 2007 முதல் 2009 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்களை சேர்த்ததாக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 2011 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து இருவரையும் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தது. அப்போது ஆவண ஆதாரங்களை சுட்டிக்காட்டிய இருவரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் துரைமுருகன் தரப்பு வாதிட்டது. இதனை ஏற்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவையும் ரத்து செய்தார். வழக்கு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து நாள்தோறும் விசாரித்து 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். முன்னதாக 1996 முதல் 2001 ஆண்டு வரையிலாக பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் இருந்தபோது 3,92,00,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கிலும் அவரை விடுவித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் பற்றியும் அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சைக்குள்ளானது. இதனையடுத்து அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக்கோரி ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதன் விசாரணையின் போது ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் மனுதாரர் தாக்கல் செய்திருக்கும் கூடுதல் மனுவில் முதல்வர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் வழக்கிற்கு தொடர்பில்லாதது என்பதால் அதனை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதையடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய பகுதிகளை நீக்குமாறு மனுதாரருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே சமயம் வழக்கு தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.